வழக்கமா நாம இந்த ரியாலிட்டி அதாவது யதார்த்தத்த பத்தி பேசும்போது அது ஒரு பாறாங்கல் மாதிரி மாத்தவே முடியாத ஒண்ணு அப்படின்னு தான் நினைப்போம். ஆமா. ஒரு ரொம்ப நிலையான விஷயம்னு தோணும். கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் எக்ஸ்ரே எடுத்த உடனே அங்க ஒரு விரிசல் தெரியும். இதோ பாருங்க, எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் துல்லியமா காட்டுவார் இல்லையா? உண்மைதான். ஒண்ணு உடைஞ்சிருக்கு, இல்லன்னா உடையல. அது பௌதிக உலகத்தோட விதி. ரொம்ப நேரடியானது. ஆமாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியற சயின்ஸ் மூலமா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நாம நம்புறோம். ஆனா இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்கிற உங்களை நான் ஒன்னு கேட்டுக்கிறேன். மனிதர்களோட கற்பனை திறன் அப்படிங்கிற அந்த பரந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யறதில்ல. நிச்சயமா வேலை செய்யாது. நாம பாக்குற இந்த யதார்த்தம் நம்ம நினைக்கிற அளவுக்கு உறுதியானது கிடையாதுங்க. சொல்லப்போனா அது ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரி. நெவல் கோடாட் சேனல்ல வெளியான இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படிங்கிற உரையின் எழுத்து பிரதி மூலமா இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான உண்மையை நாம அலச போறோம். அதாவது உங்கள் கற்பனைக்கு வயதில்லை, காலக்கெடுவும் இல்லை அப்படிங்கிற அந்த சூப்பரான கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. இத கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை அடையறதுக்கான காலம் கடந்துடுச்சே அப்படின்னு நினைச்சு அதை அப்படியே கைவிட்டிருக்கலாம். இல்லனா தப்பான பாதையில போயிட்டோன்னு வருத்தப்படலாம். ஆமா. ஆனா நெவில் மனித மனத்தோட கற்பனை திறனை வெறும் பகல் கனவா பார்க்கல, அதை ஒரு படைப்பு கருவியா பார்க்கறாரு. இந்த நொடியில உங்க கற்பனைய மாற்றி அமைப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையே புதிதாக தொடங்க முடியும் அப்படிங்கறதா அவரோட ஆழமான வாதம். சரியா சொன்னீங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு. அதை நாம எப்போ வேணாலும் அழுத்தலாம். இத விளக்க நெவில் பைபிள்ல இருந்து குவணமும் களிமண்ணும் அப்படிங்கிற ஒரு பழமையான உருவகத்தை பயன்படுத்துறாரு. ஓ, அந்த ஐசையா மற்றும் ஜெரமியா புத்தகங்கள்ல வர ரெஃபரன்ஸ் தானே? வழக்கமா இத ஒரு மத ரீதியான கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்த்திருப்போம். நெவில் இதை எப்படி வளர்க்கறாரு? ஆமா, அங்க என்ன வரும்னா, கடவுளே குவன், நாமே களிமண் அப்படின்னு ஒரு குறிப்பு வரும். காலம் காலமா மனிதர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வானத்துல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்மள உருவாக்குது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நெவில் அப்படி நினைக்கல இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவர் இதை முற்றிலுமா உளவியல் ரீதியா அணுகுறாரு. அவர் சொல்ற குவன் வானத்துல இருக்கிற சக்தி கிடையாது. அது நமக்குள் இருக்கும் மனித கற்பனை திறன். அப்போ அந்த களிமண்? அந்த களிமண் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, நம்மள பற்றி நாமே மனசுக்குள்ள வச்சிருக்கிற பிம்பம் தான். வாவ், இது ரொம்பவே புதுசா இருக்கு. ஜெரமையா ஒரு குயவனோட வீட்டுக்கு போகும்போது அங்க அந்த சக்கரத்துல இருக்கிற பானை கோணால் ஆகிடுது. உடனே குயவன் அதை தூக்கி குப்பையில வீசல. ஆமா, வீசல. அத மறுபடியும் பிசைஞ்சு ஒரு புதிய பானையா உருவாக்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, லேப்டாப்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணும்போது ஒரு பேராகிராஃப் தப்பா வந்துருச்சுன்னா நம்ம லேப்டாப்பை தூக்கி வீசுறது இல்ல. கரெக்ட். அந்த பகுதியை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எழுதுறோம் அல்லவா? எக்ஸாக்ட்லி. அதே போல நாமே தூக்கி எறியாம கற்பனையால் மறுவடிவமைப்பு செய்யணும்னு நெவில் சொல்றாரு. அருமையான ஒப்பீடுங்க இது. நம்மளோட தற்போதைய நிலைமை, நம்ம தோல்விகள் எல்லாமே அந்த களிமண் மாதிரி தான். அது உங்களுக்கு திருப்தியா இல்லையா? தூக்கி போடாதீங்க. உங்க கற்பனை திறனை பயன்படுத்தி புதிய பிம்பத்தை செதுக்க தொடங்குங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ நான் சும்மா சோஃபாவுல உட்கார்ந்துகிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு பகல் கனவு காண்றதுக்கும் யதார்த்தத்தை உருவாக்குற கற்பனைக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் தான் பகல் கனவு காண்றாங்க, ஆனா எல்லாமே நிஜமாயிடுறது இல்லையே. பகல் கனவுக்கும் நெவில் சொல்ற கற்பனைக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசம் என்ன? நெவில் சாதாரண பகல் கனவு பத்தி பேசவே இல்ல. அவர் புலன்களுக்கு அப்பாற்பட்ட கற்பனையை பத்தி பேசுறாரு. இப்போ ஒரு வாசனையை நுகர வேண்டும் என்றால் அங்கே ஒரு ரசாயன தொடர்பு இருக்கணும்னு அறிவியல் சொல்லுது. ஆமா, ஒரு பூ அங்க இருந்தாதான் அதன் வாசனை நம்ம மூக்க தொடும். ஆனா நெவில் இத மறுக்கிறாரு. ஈர்ப்பியல் உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால கற்பனையில் நுகர முடியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு அவர் நியூயார்க் நகரத்துல நடந்த திருமதி நெய்மியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதையை சொல்றாரு. ஓ, அந்த வால்டோர்ஃப் அஸ்டோரியா ஹோட்டல் கதை தானே? அதேதான். அவங்க தன்னோட ஹோட்டல் அறையில உட்கார்ந்து தன் கைகளில் ஒரு பெரிய ரோஜா மலங்கொத்தை வைத்திருப்பது போலவும் அதை அரவணைத்து அதன் வாசனையாய் ஆழமாக நுகர்வது போலவும் கற்பனை செஞ்சாங்க. சும்மா கண்ணை மூடிட்டு கற்பனை செஞ்சாங்களா? அது வெறும் விஷுவல் கிடையாது. அந்த வாசனையே அவங்க நிஜமாவே உணர்ந்தாங்க. அதுதான் முக்கியம். அடுத்த நாள் இரவு அவங்க அறைக்கு திரும்பும்போது 36 அழகிய ரோஜாக்கள் அவங்க மேஜை மேல வைக்கப்பட்டிருந்தன. ஒரு நிமிஷம் பொறுங்க. இது ரொம்பவே நம்ப முடியாததா இருக்கே. ஆனா இது நடந்தது. முந்தே நாள் ராணி எலிசபெத் கலந்து கொண்ட ஒரு விருந்திலிருந்து மீதமான பூக்களை தலைமை பணியாளர் திருமதி நேமியாவுக்கு அனுப்பி வச்சாருன்னு நெவில் சொல்றாரு. ஆனா இது வெறும் தற்செயான நிகழ்வா, அதாவது ஒரு கோயின்சிடென்ஸா இருக்க முடியாதா? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. கற்பனை செஞ்சா
பேங்க்ல இருக்கிற கிளர்க்கு தப்பா என் அக்கவுண்ட்ல பணத்தை மாத்தி விட்டுடுவாரா என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? வெறும் கற்பனையால பௌதீக உலகத்தை எப்படி மாத்த முடியும்? இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் மற்றும் தத்துவார்த்தமான இயக்கம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை முழுமையா நம்பி அது நடந்து விட்டதாகவே உங்க மனநிலையை மாத்தும்போது உங்களோட ஆழ்மனம் அந்த யதார்த்தத்துக்கு ஏற்றவாறு உங்க உடலையும் உங்க தேர்வுகளையும் மாற்றி அமைக்குது. சின்ன சின்ன செயல்களுக்கு கூடவா? ஆமா, மைக்ரோ பிஹேவியர்ஸ்னு சொல்வாங்கல்ல, அதையும் மாத்தும். புகழ்பெற்ற கவிஞர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இதைத்தான் அழகா சொன்னாரு. அமெரிக்க தலைவர்கள் எதிர்காலத்தை சும்மா நம்பவில்லை, அவர்கள் அதை தங்கள் நம்பிக்கையால் உருவாக்கினார்கள் அப்படின்னு சொன்னார். ஓ, believed it in அப்படின்னு சொல்வாங்களே அதுவா? கரெக்ட். அதாவது திருமதி நேமியா ரோஜாக்களை சும்மா கற்பனை செய்யல. அந்த கற்பனை மூலமா அவங்க அந்த சூழ்நிலைகளை ஈர்க்கும் ஒரு காந்தமாக தன்னை மாற்றிக்கொண்டாள். அப்போ நாம ஒரு விஷயத்த தீவிரமா கற்பனை செய்யும்போது நம்ம மூளை அந்த யதார்த்தத்தை நிஜமாக்க தேவையான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்குது. சாதாரணமா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நாம கற்பனையில வாழ ஆரம்பிக்கும்போது பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? மிகச்சரியாக சொல்லீர்கள். இது அறிவியல் பூர்வமாக ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம மூளையின் வடிகட்டும் அமைப்புடன் ஒத்துப்போகிறது. நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அது தொடர்பான தகவல்களுக்கு மட்டும் மூளை முன்னுரிமை கொடுக்கும். அந்த RAS சிஸ்டம், ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். நெவில் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் மனித கற்பனைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இது காலம் காலமாக நாம நம்பி வரும் பல விஷயங்களை சுக்குநூறாக உடைக்குது. குறிப்பா கடவுள் மற்றும் பிரார்த்தனை பத்தின நம்பிக்கைகள். ஆமா, ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட் அது. நெவில் சொல்றபடி பார்த்தால் கடவுள் என்பவர் வானத்தில் எங்கோ இருக்கிற ஒரு சக்தி கிடையாது. கற்பனையே கடவுள். நமக்குள் இருக்கும் கற்பனை திறனே கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்து தாங்க. டிவியில சிலர் வெளிப்புறத்தில் உள்ள ஏதோ ஒரு கடவுளை நோக்கி கத்தி கொண்டும் அழுது கொண்டும் பிரார்த்தனை செய்வதை நெவில் கடுமையாக விமர்சிக்கிறார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கடவுள் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனம் உங்களை விட்டு வெளியே எங்கோ ஒரு உருவத்தை தேடினால் நீங்கள் முற்றிலும் தவறான பாதையில் செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். ஏன்னா பவர் உங்களுக்குள்ள தான் இருக்கு. இது முழு பொறுப்பையும் தனி மனிதனின் தோள்கள்ல வைக்குது. அதாவது என் வாழ்க்கையில நடக்கிற நல்லதோ கெட்டதோ அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. என் கற்பனையை நான் எப்படி பயன்படுத்துறனோ அதுதான் என் வாழ்க்கை. அப்படியே 100க்கு 100 உண்மை. உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கற்பனைய அன்பாகவும் விவேகமாகவும் பயன்படுத்துறது தான் அப்படிங்கிற அந்த வரி ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா எனக்கு இங்க இன்னொரு கோணத்துல ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி சொல்லுங்க. ஒரு ரோஜா பூ வாங்குறது வேற, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது வேற. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனை திறன் என்ற கடவுள் ஒரு தனி மனிதனோட மனசுக்குள்ள மட்டும் வேலை செய்யுமா? இல்ல இந்த சிக்கலான கடுமையான பொருளாதார போட்டிகள் நிறைந்த வியாபார உலகத்திலயும் வேலை செய்யுமா? பிராக்டிகலா ஒர்க் ஆகுமான்னு கேக்குறீங்க? ஆமா, ஒருத்தர் கற்பனை பண்றதுனால மட்டுமே ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி எழுப்பிட முடியுமா? நெவில் இத நிஜ உலகத்துல சோதித்து பார்த்தாரா? கண்டிப்பா. இது ஏதோ தியரி மட்டும் கிடையாது. பார்படாஸ் தீவில் உள்ள தன்னுடைய சொந்த கோடார் குடும்பத்தின் பிரம்மாண்டமான வெற்றி கதைய நெவில் இதுக்கு உதாரணமா சொல்றாரு. அவரோட ஃபேமிலி பிசினஸ் பத்தியா? ஆமாங்க. 9 சகோதரர்கள், ஒரு சகோதரி கொண்ட அந்த மிகப்பெரிய குடும்பம் ஆரம்பத்துல எந்த பணமும் இல்லாமல் கடனில்தான் வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் வெறும் 50 வருடங்களில் அவர்கள் அந்த தீவிலேயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இதுக்கு முக்கிய காரணம் நெவிலின் சகோதரரான விக்டர். அப்படியா? அந்த விக்டர் அப்படி என்ன ஸ்பெஷலா செஞ்சாரு? விக்டருக்கு அப்போது 19 வயது. கையில் காசில்லை. ஒரு நாள் அவர் நடுத்தெருவில் நடந்து செல்லும்போது FN ரோச் & கோ என்ற பெயர் பலகை கொண்ட ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கிறார். அவர் தன் மனக்கண்ணால் அந்த பலகையில் தன் தந்தையின் பெயரான JN கோடாட் அண்ட் சன்ஸ் என்று எழுதப்பட்டிருப்பதாக கற்பனை செய்தார். வாவ், வெறும் கற்பனைதா? ஆமா. தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த கட்டடத்தை கடக்கும்போது அதை ஒரு உண்மையாகவே நம்பினார். சரி, நம்பினார். அதனால என்னாச்சு? 2 வருடங்கள் கழித்து அந்த கட்டடம் விற்பனைக்கு வந்தது. கையில் ஒரு பைசா கூட இல்லாத விக்டர் தன்னுடைய வக்கீலை வைத்து அந்த கட்டடத்தை ஏலத்துல வாங்கினார். $50,000 வாங்கப்பட்ட அந்த கட்டடம் பிற்காலத்துல $8,40,000 விற்கப்பட்டது. இங்கேயும் எனக்கு அதே கேள்விதான் வருது. பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும்? வெறும் கற்பனை செஞ்ச உடனே பேங்க் லோன் கொடுத்துருவாங்களா என்ன? ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அவருக்கு பணம் கிடைச்சதா நெவில் சொல்றாரா?
இல்லல்ல, அங்கதான் நான் முன்னாடி சொன்ன அந்த RAS மற்றும் மனித மனத்தின் சக்தி வேலை செய்யுது. விக்டர் அந்த கட்டடம் தனக்கு சொந்தமாகி விட்டதாகவே கற்பனையில் வாழ்ந்ததால் அவருடைய மூளையும் உடலும் அதற்கான சாத்தியக்கூறுகளை மட்டுமே தேடின. ஓ, அதற்கான வழிகளை அவரே உருவாக்குனார்னு சொல்றீங்க. ஆமா, அந்த கட்டிடத்தை எந்தவித அடமானமும் இல்லாமல் 10 ஆண்டுகளில் பணத்தை திருப்பிச் செலுத்தும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கினார். அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த மனநிலையும் அவருக்குள் ஒரு அசாதாரணமான தைரியத்தை கொடுத்தது. சாதாரணமா ஒருத்தர் பயந்து ஒதுங்குற இடத்துல விக்டர் துணிச்சலா இறங்கினார். கரெக்ட். அவருடைய சாமர்த்தியத்துக்கு இன்னொரு மிக சிறந்த உதாரணமும் இருக்கு. ஆமா, அந்த கப்பல் வியாபார கதை தானே. அது ரொம்ப சுவாரஸ்யமானதே. 2ஆம் உலகப் போர் நெருங்கிய காலகட்டம் அது. ஜெர்மன் படைகள் கப்பல்களை மூழ்கடிப்பார்கள். அதனால் தங்கள் தீவுக்கு எந்த பொருட்களும் வராது என்பதை விக்டர் கணித்தார். அதனால் பல லட்சம் டாலர் மதிப்புள்ள பொருட்களை முன்கூட்டியே இறக்குமதி செய்து குடோன்களில் சேமித்தார். ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிச்சிருக்காரு. ஆமா, கடல் சட்டத்தின்படி கப்பல்களுக்கு விற்பதற்காக பொருட்களை இறக்குமதி செய்தால் அதற்கு வரி கிடையாது, அதாவது டியூட்டி ஃப்ரீ. ஆனால் போர் தொடங்கிவிட்டதால் எந்த கப்பலும் வரவில்லை. பல லட்சம் டாலர் மதிப்புள்ள பொருட்கள், மாதம் 8% வட்டி பொருட்கள் அப்படியே தேங்கிவிட்டன. அப்போ அரசாங்கமும் உள்ளூர் வியாபாரிகளும் அவரை முடக்க பார்த்திருப்பாங்களே. கப்பலே வராதப்போ அவர் எப்படி வரியே இல்லாம உள்ளூர் மக்களுக்கு விற்க முடியும்? சரியாக அதுதான் நடந்தது. கவர்னரும் உள்ளூர் வியாபாரிகளும் விக்டரை ஓரங்கட்ட நினைத்தார்கள். நீ கப்பலுக்கு தான் விற்பேன் என்று வரி கட்டாமல் கொண்டு வந்தாய், இப்போது உன்னால் விற்க முடியாது என்று முட்டுக்கட்டை போட்டார்கள். அப்புறம் எப்படி சமாளிச்சார்? விக்டர் சற்றும் தளரவில்லை. கற்பனை திறனில் வாழ்பவர்களுக்கு பயம் இருக்காது. அவர் தன் வக்கீலை அழைத்து சட்டத்தின்படி கப்பல் என்பதற்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு கேள்விதான் விஷயத்தையே மாத்துச்சு. சட்டம் என்ன சொல்லுச்சு? வக்கீல் சொன்னார், எந்த ஒரு மிதக்கும் பொருள் 100 மைல் தூரம் கடல்ல பயணிக்க தகுதி வாய்ந்ததோ அதுவே கப்பல். அவ்வளவுதான். அடுத்த நாளே விக்டர் ஒரு பிரம்மாண்டமான விளம்பரம் கொடுத்தார். உங்களிடம் மிதக்கும் தகுதி வாய்ந்த எந்த ஒரு படகு இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு வாருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வரியில்லாமல் ரொக்கமாக வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். இது நிஜ வாழ்க்கையில ஒரு சீட் கோட் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த கற்பனை திறன் எப்படி ஒருவரோட சிந்தனைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு இது காட்டுது. ஆமா, வேற லெவல் சிந்தனை இது. விக்டர் சாதாரணமா யோசிச்சிருந்தா ஐயோ மாட்டிட்டோமேன்னு பயந்து போய் சரணடைஞ்சிருப்பார். ஆனா அவர் ஏற்கனவே வெற்றியடைந்த மனநிலையில இருந்ததால அந்த சட்டத்துல இருந்த ஒரு ஓட்டைய, அதாவது ஒரு லூப் ஹோல அவரால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. மெக சரி. 24 மணி நேரத்தில் உள்ளூர் மக்கள் தங்களது சிறிய படகுகளை எடுத்துக்கொண்டு வந்து பொருட்களை வாங்கி தீவுக்குள்ளேயே மற்ற வியாபாரிகளிடம் விற்றார்கள். விக்டரின் குடோன்கள் காலியாகின. அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய 33% வரி கிடைக்கவில்லை. கவர்னர் சும்மா இருந்திருப்பாரா? கவர்னர் விக்டரை தேடினார், ஆனால் அவர் அகப்படவில்லை. விக்டரின் இந்த செயல், சூழ்நிலைகள் உங்களை முடக்கும் போது உங்கள் கற்பனை மற்றும் மனநிலை எப்படி உங்களை அதிலிருந்து மீட்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அப்போ இந்த முழு தத்துவத்தின் மையப்புள்ளி அந்த மனநிலை அல்லது ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான். நாம எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறோமோ அதுதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது. ஆமாம், உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால், அது கிடைத்துவிட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பீர்களோ அந்த மனநிலையிலேயே நீங்கள் வாழ பழக வேண்டும். அதுதான் அந்த மூடு. வெளி உலகச் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு போராடாதீர்கள், அது வீண்வேலை. உள்ளுக்குள்ள மாத்தணும் இல்லையா? மாற்றினால் சூழ்நிலைகள் தானாகவே மாறும். இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, இது ஒரு கண்ணாடிய அணிவதை போன்றது. நான் இந்த உலகத்தை சிவப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உலகெங்கும் போய் சிவப்பு பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. என் கண்ணுல ஒரு சிவப்பு நிற கண்ணாடிய அணிந்தால் போதும், உலகம் தானாக சிவப்பாக மாறிவிடும். ரொம்ப அழகான உதாரணம். ஆனா இங்கே ஒரு விஷயத்த நான் கேட்கணும். ஒருவேளை நான் கடனாளி, என் கையில காசு இல்ல, நான் பணக்காரன் அப்படிங்கிற கண்ணாடிய போட்டுக்கிட்டா நான் பணக்காரன் ஆயிடுவேனா? இது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? இது வெறும் மாயை தானே. நெவில் இது எப்படி வேறுபடுத்துறார்? நீங்க வெறும் கண்ணாடிய மட்டும் போட்டுட்டு எந்த செயலும் செய்யாம இருந்தா அது மாயைதான். ஆனால் நெவில் சொல்ற மனநிலை அப்படிங்கிறது அதுவல்ல. நீங்க அந்த பணக்காரன் என்ற மனநிலைய உண்மையிலேயே சுவீகரித்துக் கொள்ளும்போது அது உங்கள் ஆழ்மனதை மறுவடிவமைப்பு செய்கிறது. ரீவைரிங் பண்றதுன்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, ரீவைரிங் தான். அது உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும், நீங்கள் பேசும் விதத்திலும், முடிவெடுக்கும் திறனிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். விக்டருக்கு அந்த கப்பல் சட்டத்தின் ஓட்டையை கண்டுபிடிக்க உதவியது அந்த மனநிலைதான். எனவே நீங்கள் உலகை ஏமாற்றவில்லை,
நீங்கள் உலகை எதிர்கொள்ளும் உங்களுடைய அகக்கருவியை கூர்மையாக்குகிறீர்கள். வாவ், சூப்பர். நீங்கள் தூங்கும்போதும் நீங்கள் சாலையில நடந்து செல்லும்போது கூட இந்த மனநிலை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். வாவ். அதாவது அந்த மனநிலை நம்மளோட செயல்களை மாற்றி அந்த செயல்கள் யதார்த்தத்தையும் மாற்றுது. ரொம்ப ஆழமான அலசல் இது. நெவில் கோடாச்சின் இந்த தத்துவம் நாமே எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதையே மாற்றி அமைக்குது. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடையறதுக்கு இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உத்வேகம். கண்டிப்பாங்க. இறுதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் சிந்திக்க ஒரு விஷயம். நீங்க தான் உங்களுக்கான குவன், உங்க கற்பனை தான் அந்த களிமண்னு நம்ம பார்த்தோம். உங்கள் கற்பனையால் நீங்கள் எப்படிப்பட்ட யதார்த்தத்தை வேண்டுமானாலும் செதுக்கலாம். ஆமா, அது உங்க கையில தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. நீங்க உருவாக்குற இந்த அழகான பானை பக்கத்துல இன்னொருத்தர் செதுக்கிட்டு இருக்கிற அவரோட யதார்த்தத்தோட மோதினால் என்ன ஆகும்? உங்களோட கற்பனை உலகமும் மற்றவர்களோட கற்பனை உலகமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளதா? இது ஒரு பெரிய கேள்விதான். நாம எல்லாரும் சேர்ந்து கற்பனை செஞ்சு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஆனா அழகான மாஸ்டர் பீஸா உருவாக்கிக்கிட்டு இருக்கோமா? அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒன்றை கற்பனை செய்யும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கான அழகிய பானையை செதுக்கத் தொடங்குங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கே நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.